ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இங்க நம்ம சேனல்ல ரியல்மி P1 சீரிஸ் இந்தியால பிளிப்கார்ட்ல அபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த P1 சீரிஸ்ல ரெண்டு போனுங்க, P1 அண்ட் P1 Pro. இங்க நம்ம சேனல்ல P1 மொபைல் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ண போறோம். ஒரு பட்ஜெட் செக்மெண்ட், ஒரு 16,000 ரூபாய்க்கு ஸ்டார்டிங் பிரைஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த போன்ல அந்த 16,000 ரூபாய்க்கு நம்ம ஒரு போன் எடுக்கிறோம். அந்த போன்ல நம்ம என்னென்ன விஷயம் பார்ப்போம்? நல்ல ஒரு டிஸ்பிளே வேணும், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வேணும், அதெல்லாம் இருக்கு. அதை தவிர்த்து வேப்பர் சாம்பிங் சிஸ்டம் இருக்கா? இருக்குங்க. ஸ்டுடியோ ஸ்பீக்கர் இருக்கு, நல்ல ஒரு ப்ராசஸர் இருக்கு, கேமரா செக்மெண்ட் இருக்கு. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல 4K வீடியோ இருக்கிற ஆப்ஷன்ஸும் இந்த போன்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு போன் நம்ம யாராச்சும் ஒரு போனை நம்ம கையில வாங்குறோம்னா நம்ம கேட்போம், இந்த போன்ல 4K எடுக்க முடியுமா? இந்த போன்ல வேப்பர் சாம்பிங் சிஸ்டம் இருக்கா? இந்த போன்ல AMOLED டிஸ்பிளே இருக்கா? இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்கா? இது மாதிரி விஷயங்கள் ஆக்சுவலா நம்ம கேட்கிற ஒரு காமனான விஷயங்கள் எல்லாமே இந்த போன்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஏன் இதை அழுத்தி சொல்றேன்னா, ஒரு இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு ஒரு சில பிராண்ட்ஸ்ல ஒன்னு இருந்தா ஒன்னு இருக்க மாட்டேது, இன்னொன்னு இருந்தா இன்னொன்னு இருக்க மாட்டேது. இது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு. சோ அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு, அதெல்லாம் ஒன்னு தூக்கி போடுறதுக்கு இன்னைக்கு ரியல்மி P1 சீரிஸ் லான்ச் பண்ணிருக்காங்க அபிஷியலா. சோ பிளிப்கார்ட்ல இன்னைக்கு ரியல்மி P1 மொபைல் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க டீடைலா பார்த்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ரியல்மி P1 5G இந்த மொபைல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 கலர் வேரியன்ட், 3 பேஸ் வேரியன்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. சோ கலர் வேரியன்ட் இந்த வட்டம் தாறுமாறா இருக்கு. ஒரு கிரீன் அண்ட் ரெட் கலர் வேரியன்ட் சூப்பராவே இருக்குன்னு சொல்லலாம். இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 8 128GB வேரியன்ட், இதோட பிரைசிங் ஒரு 16,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்து 8 120GB வேரியன்ட் ஒரு 17,500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஹையர் வேரியன்ட்டா 8 256GB வேரியன்ட் ஒரு 19,000 லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது ஒரு 2 கலர் வேரியன்ட், 3 பேஸ் வேரியன்ட்ல சோ இது மாதிரி லான்ச் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட டிசைன் ஃபேக்டர் பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேக்டர் பார்க்கும்போது பின்னாடி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண 12X அண்ட் 12 சீரிஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு மேஷுவான ஒரு ரிங் ஷேப்ல உங்களுக்கு கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. பின்னாடி ரெண்டு கேமரா தான். அது தவிர்த்து உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் பாடி பில்ட்ல ஒரு சூப்பரான ஒரு இனோவேட்டிங்கான டிசைன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படியே ஒரு மயில் ரேகையை அப்படியே பின்னாடி டிட்டோவா பதிச்சா எப்படி இருக்கும் அது மட்டும் கிடையாது. இந்த ரெட் கலர் வேரியன்ட்லயுமே உங்களுக்கு ஒரு சாலிட், ஒரு ராக் சாலிட் ஷேப்ல சூப்பராகவே இங்க பேட்டர்ன் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு அருமையா இருக்குங்க. பிளாஸ்டிக் பாடி மாதிரியே தெரியல, ஒரு பிரீமியமான ஒரு போன் கையில யூஸ் பண்ற மாதிரி இதோட எக்ஸ்ட்ரீமான டிசைன் ஃபேக்டர் ஒரு அல்டிமேட்டா எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இதோட பேட்டர்னை பொறுத்தளவு ஒரு அருமையான ஒரு பேட்டர்ன் இந்த வட்டம் ரியல்மி P1ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். முன்னாடி உங்களுக்கு ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே, சென்ட்ரல் ஒரு பஞ்ச் கோல் கேமராவோட அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட இந்த வட்டம் டிஸ்பிளே எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு அல்டிமேட்டான கலர்ஸ் அண்ட் அல்டிமேட்டான ஒரு டிசைன் ஃபேக்டர்ல இந்த வட்டம் ரியல்மி P1ல டிசைன் ஃபேக்டர்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.67 இன்ச் ஒரு AMOLED, ஒரு ஃபுல் HD பிளஸ் 120 ரெஃப்ரெஷ் ரேட், 16.7 மில்லியன் கலர்ஸோட ஒரு சின்ன பஞ்ச் கோல் கேமராவோட ஒரு 1600 பிரைட்னஸ் வித் ரெயின் வாட்டர் டச்சோட இங்க டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பிளாட்டான டிஸ்பிளே தான். ஸோ டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. அதை தவிர்த்து டிஸ்பிளேயோட எட்ஜஸ் எல்லாமே பார்டர்ஸ் ரொம்ப தின்னா கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். ஸோ இந்த டிஸ்பிளே கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ் ஓவரால் சூப்பராகவே இருக்கு. எந்தெந்த OTT ஆப்ல எந்த ஒரு HDR கண்டென்ட் பாக்குறதுக்கும் டீப் பிளாக் அண்ட் கலர் ரீப்ரொடக்ஷனுமே சூப்பராகவே வருது. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிஸ்பிளே இந்த செக்மெண்ட்ல இந்த ரியல்மி எடுத்து வந்தது மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு இந்த வட்டம் ரியல்மி P1 டிஸ்பிளே செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 188 கிராம், திக்னஸ் 1.97 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, அதுக்கு மேல ரியல்மி 5.0 சப்போர்ட், IP54 rating, LPDDR4X RAM, UFS 2.2 support. So stereo speaker கொடுத்திருக்காங்க with 3.4 audio jack இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. Dynamic graphite light இங்க capsule சொல்லுவாங்க. So ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த மேல உங்களுக்கு பிளிங்க் ஆகும். அதை தவிர்த்து இங்க 7 layer vapor champing system and memory card 2TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். Under display fingerprint sensor, virtual RAM support, Bluetooth 5.2 and Wi-Fi dual band support. So இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட ரியல்மி P1 5Gல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி செக்மெண்ட். பேட்டரி 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு 10 நிமிஷம் சார்ஜ் போட்டீங்கன்னா 20% உங்களுக்கு சார்ஜ் ஏறிடும். உங்களுக்கு 27 நிமிஷம் சார்ஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு 50% ஃபுல் ரீச் ஆயிரும். ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 to 45 மினிட்ஸ் ஆகுது. ஒன் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா 1 டே வரைக்கும் நல்ல பேட்டரி பேக்கப் கிடைக்குது. அண்ட் தட் உங்களுக்கு ஒரு சூப்பரான சார்ஜிங் ஸ்பீடோடையும் இந்த வட்டம் ரியல்மி P1ல பேட்டரி செக்மெண்ட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட்.
இந்த போன்ல உங்களுக்கு பிரைமரி சென்சார் 50MP வித் சாம்சங் சென்சார் 2MP மேக்ரோ, ஃப்ரண்ட்ல 16MP செல்ஃபி கேமரா அண்ட் 20x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து இந்த போன்ல இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல 4K 30 frames/s வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது போக ஃப்ரண்ட் அண்ட் பேக்லயும் 1080 30 frames/s அண்ட் 60 frames/s வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் தட் த டூயல் வீடியோஸ் அண்ட் நைட் மோட், ஸ்ட்ரீட் மோட், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ், உங்களுக்கு பேராமோரா, போர்ட்ரேட் ஷாட்ஸ், இது மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்களோடையும் கேமரா செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்கு. டே லைட் ஆகட்டும், நைட் கண்டிஷன்ஸ் ஆகட்டும், ஓவரால் குட் அண்ட் நல்ல ஒரு கலர் ரீப்ரொடக்ஷனுமே வந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த மொபைல் இருந்து எடுத்த 2-3 ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் இதோட அட்டாச் பண்றேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இந்த போனை பொறுத்தளவு இன்னைக்கு MediaTek Dimensity 7050 ஒரு 2.6 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரோட கலையாக்கிருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அளிக்கும் கூடிய வகையில் இந்த ப்ராசஸர் இருக்கு. இந்த ப்ராசஸர் இன்னைக்கு P1 மொபைல எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த P1 மொபைல பொறுத்தளவு இன்னைக்கு ரியல்மி இந்த போனை நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. லைக் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ், ஆப் ஓபன் பண்ண கன்சிடென்ட், ஆப் ஜம்ப் பண்றாகட்டும், எல்லா விதத்திலுமே சூப்பராகவே இருக்கு. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது இந்த போன் உங்களுக்கு 120 ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து 7 லேயர் வேப்பர் சாம்பிங் சிஸ்டமும் இந்த போனுக்கு இருக்கு. ஸோ இந்த சிப்செட் நல்லா பிஹேவ் ஆனாலும் இந்த போன் நல்லா பிஹேவ் பண்ணணும். ஏன்னா ஒரு சில ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்ஸ் இருந்தா அதோட எக்ஸ்ட்ரீமான ஃபீலிங்ஸ் இருக்கும். அது மாதிரி ஒரு தேவையான சிறப்பு அம்சங்கள் ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே இந்த போன்ல வருது. ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். ஒரு ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வச்சு ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணும்போது அந்த சிப்செட்டோட மகிமை இன்னும் கூடிக்கிட்டே இருக்கும். அது மாதிரிதான் இந்த போன்லயும் எடுத்துட்டு வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். அதை தவிர்த்து இந்த சிப்செட் டே டு லைஃப்ல ஒரு சூப்பரான எக்ஸ்ட்ரீமான ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் அளிக்கும் வகையில் இந்த ரியல்மி இந்த சிப்செட்டை நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ரியல்மி P1 மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரியல்மி P1 5G ஒரு அல்டிமேட்டான ஒரு போனுங்க. உங்களுக்கு சூஸ் பண்றதுக்கு 3 பேஸ் வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதை தவிர்த்து 2 கலர் வேரியன்ட். 2 கலர் வேரியன்ட்டுமே அல்டிமேட்டான கலர். அந்த பீகாக் கிரீனா இருக்கட்டும், அந்த ரெட் சாயில் ரெட் கலர் வேரியண்டா இருக்கட்டும், அதோட பேட்டர்ன் அந்த பின்னாடி பதிச்ச விதமா இருக்கட்டும், அல்டிமேட்டா இருக்குங்க. ஒரு பிளாஸ்டிக் பேட் பில்டா இருந்தாலும் கையில யூஸ் பண்றதுக்கு ஒரு பிரீமியமான ஒரு போன் கையில யூஸ் பண்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமான ஃபீலிங்ஸ் நம்மளுக்கு உருவாகுதுன்னே சொல்லலாம். அதை தவிர்த்து கையில யூஸ் பண்ணும்போது வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கு, திக்னஸும் ரொம்ப கம்மி தான். ஒரு AMOLED டிஸ்பிளே, நல்ல மேட்சுவான டிஸ்பிளே, 120 ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்கு இந்த மொபைல். அதை தவிர்த்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, ஸ்டுடியோ ஸ்பீக்கர், 3.4 ஆடியோ ஜாக் அண்ட் IP54 ரேட்டிங்கோடையும் இந்த போன் வருது. ஹார்ட்வேர்ஸ்லயும் நல்லா சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பேட்டரின்னு பார்க்கும்போது பேட்டரியோட பேக்கப் அருமையா இருக்கு, சார்ஜிங் ஸ்பீடும் அருமையா இருக்கு. அது போக இந்த போன்ல இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல 4K வீடியோ இருக்கிற ஆப்ஷன்ஸ் கொண்டது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். அது மாதிரி 8MP செல்ஃபி கேமரா இல்லாம 16MP வர்றது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். செல்ஃபி கேமரா குட், நல்லா இருக்கு. அண்ட் போர்ட்ரேட் ஷாட்ஸ் மீன்ஸ் ஓவரால் குட். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது, ஓவரால் குட், நல்லா தான் வருது. இதோட பிரைமரி சென்சார் ஆகட்டும், செல்ஃபி கேமராவா இருக்கட்டும். அண்ட் இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு இதோட சிப்செட் 7050 ஒரு சூப்பர் ஆப்டிமைஸோட செம்ம எக்ஸ்பீரியன்ஸோட இந்த ரியல்மி நல்லாவே கையாண்டிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த சிப்செட் செக்மெண்ட்டும் பொறுத்தளவு. ஸோ இதெல்லாம் நல்லா இருக்கிறதுனால இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில இன்னைக்கு ரியல்மி P1 வளம் வருது. ஸோ அதனாலேயே இந்த ரியல்மி P1 எக்ஸ்ட்ரீமான ஒரு போனா இன்னைக்கு உருவாயிருக்குன்னே சொல்லலாம். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. முதல்ல நம்ம பேசுற மாதிரி ஒரு போன்ல ஒருத்தவங்கிட்ட இருந்து ஒரு போன் வாங்குறோம். நம்ம போன் வாங்கிட்டு இதுல இதெல்லாம் இருக்கா நம்ம காமனான ஒரு கொஸ்டின் கேட்போம். அந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர்ஸ் எல்லாமே இதுல ஹார்ட்வேர்ஸா இருக்கட்டும், சாஃப்ட்வேர்ஸா இருக்கட்டும், பேட்டரி சார்ஜிங் ஸ்பீடா இருக்கட்டும், பேட்டரியோட பேக்கப்பா இருக்கட்டும், எல்லா விதத்திலுமே இந்த போன் நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. இந்த போன் எல்லா ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரோட கம்ப்ளீட் பேக்கேஜிங்கோட இந்த ரியல்மி P1 5G செக்மெண்ட்ல அது ஒரு 16,000 ரூபாய்க்கு கொண்டு வந்தது மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு இந்த P1 சீரீஸை பொறுத்தவரை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.